ஹே காய்ஸ், எக்கனாமிக் டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிபி பத்தி குடுத்துருப்பாங்க. ஜிடிபின்னா எல்லாருக்கும் தெரியும். உள்நாட்டு மொத்த உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஜிடிபியோட ஃபுல் ஃபார்ம் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இத வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்ல ஒரு வருஷத்துல தயாரிக்கக்கூடிய எல்லா தயாரிக்கப்படும் எல்லா சரக்குகளும், எல்லா சேவைகளும். இதுதான் மொத்த ஜிடிபியோட மதிப்பு. இத வந்து நெனவுல வச்சுக்கிற மாரி ஈஸியா வந்து சொல்லட்டுங்களா? எப்பவுமே மறக்காது. ஒரு ஷார்ட்கட்ஸ் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டில் ஒரு வருடம் சம்பாதிச்ச டோட்டல் மணி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி. இது ஜிடிபினா என்னென்னு அதில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் ப்ளஸ் சேவைகளின் மதிப்பு. இதுதான் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டங்கள் ப்ளஸ் பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி ஷார்ட்கட்ஸை வந்து படித்து பாருங்கள். அந்த கான்செப்டே உங்களுக்கு எப்போவுமே மறக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம மெமரியில் நிறைய விஷயங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, கஷ்டமான விஷயத்தை எப்படி பார்ட்டாக பிரித்து படிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், மெமரி ஹேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா வந்து கிடைக்கும்.